திருமணம் முடிந்த கையோடு திமுகவில் இணைந்த எஸ்பி வேலுமணி மகன், அதாவது அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் தமிழக முன்னாள் அமைச்சருமான எஸ்பி வேலுமணியின் மகன் விஜய் விகாஸுக்கு திருமணம் நடந்தது. இந்த திருமண விழாவில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், பிரபலங்கள் கலந்து கொண்டனர். மேலும் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை, மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தெலுங்கானா முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் திருமண விழாவில் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினார்கள். மேலும் இது தொடர்பாக தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அண்ணாமலை, இன்றைய தினம் தமிழக எதிர்க்கட்சி தலைவர், சட்டமன்ற கொறடாவும், அதிமுக தலைமை நிலையரும் செயலாளரும் தமிழக முன்னாள் அமைச்சருமான அண்ணன் எஸ்பி வேலுமணியின் மகன் விஜய் விகாஸ் மணமகள் திக்ஷனா ஆகியோரின் திருமண விழாவில் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன், தமிழ்நாடு முன்னாள் பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோருடன் கலந்து கொண்டது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. மணமக்கள் இருவரும் அனைத்து வளங்களும் நலன்களும் பெற்று இன்று போல் என்றும் மன மகிழ்ச்சியுடன் வாழ மனமான வாழ்த்துகிறேன் என்று அண்ணாமலை கூறியுள்ளார். மேலும் எஸ்பி வேலுமணி இல்ல திருமண விழாவில் நடிகர் விஷாலும் கலந்து கொண்டார். அதேபோல் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு கட்சி சேர்ந்த நிர்வாகிகளும் எஸ்பி வேலுமணி மகனின் திருமண விழாவில் பங்கேற்றனர். தமிழக அரசியல் களத்தில் எப்போதும் பாஜகவும் அதிமுகவும் எதிரும் புதிருமாக உள்ளது. இந்த சூழ்நிலையில் எஸ்பி வேலுமணி இல்ல திருமண விழாவில் அண்ணாமலை உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் கலந்து கொண்டிருப்பது அரசியலில் பேசும் பொருளாகி உள்ளது. மேலும் பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியேறி சென்றாலும் இந்த இரண்டு கட்சிகளும் ஒருவரை ஒருவர் கடுமையாக விமர்சிப்பது இல்லை. அதிமுகவும் பாஜகவும் கள்ள கூட்டணி வைத்திருப்பதாகவும் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அதிமுக மீண்டும் கூட்டணியில் இருக்க பாஜக முயன்று வருவதாக கூறப்படுகிறது. இது பற்றி அண்மையில் தமிழ்நாடு வந்த அமித்ஷா அதிமுக மீண்டும் கூட்டணிக்குள் கொண்டு வர முயற்சி மேற்கொள்ளும்படி தமிழ்நாடு பாஜக தலைவர்களுக்கு வலியுறுத்தினார். இதன் காரணமாக அதிமுக மீண்டும் நெருக்கம் காட்ட பாஜக தலைவர்கள் முயன்று வருவதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் எஸ்பி வேலுமணியை பொறுத்தவரை அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்த பெரிய செல்வாக்கு உள்ளவர். ஆகவே அவரை வைத்து அதிமுக பாஜக கூட்டணி கணக்கு போட பாஜகவினர் திட்டமிட்டு உள்ளதாக அரசியல் நிபுணர்கள் கூறுகின்றனர். இந்த நிலையில்தான் ஏற்கனவே செங்கோட்டையன், எடப்பாடி அதிமுகவில் பிளவு ஏற்பட்டுள்ள நிலையில் எஸ்பி வேலுமணி தனது மகன் திருமணம் முடிந்த பிறகு திமுகவில் இணைய முடிவெடுத்துள்ளதாகவும் தற்போது வந்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் எஸ்பி வேலுமணி மகனும் திமுகவில் இணைந்தால் அவருக்கு ஒரு முக்கிய பதவி கொடுப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த தகவலானது அதிமுக தலைமையான எடப்பாடியை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.